திரு ராமசேஷன் சார், இந்த 100 நாட்களுக்குள்ள இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்ப்பு அப்படின்றது ஒரு மாநில அரசால சாத்தியம்தானா? இரண்டாவது கேள்வி, கடந்த கால அரசுகளோடு ஒப்பிடும்போது இப்போது முதலீடு ஈர்ப்புக்கும் என்ன வித்தியாசமா நம்ம பார்க்க முடியுது சார்? சார், இப்போ நான் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஜெயலலிதா மேடம் பீரியட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுலேயும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஏன் இந்த ஷார்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஷார்ட் டேர்ம்ல எதுக்கு இப்படி அவசரமாக பண்றாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க செல்ஃப் சஸ்டெய்னிங் டாக்ஸ் நோக்கி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதாவது தன்னிறைவு, நம்மளால வரியிலேயே தன்னிறைவு கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ இவங்களுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம கேட்டர் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த முக்கியமான ஃபோக்கஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ல இதுதான் முக்கியமான ஃபோக்கஸ். எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ எக்ஸ்பான்ஷன். புதுசா யாராவது குவிக்கா எம்ஓயு போடலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுப்போங்கிறது தான் இந்த முயற்சி. ஸோ இதுல ஒரு டவுட் பட வேண்டிய சூழ்நிலை இல்ல. ரெண்டாவதா இவங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்கன்னா, டு ஷோகேஸ் தமிழ்நாடு as a நான் நியூசன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், லெட் மீ புட் இட் லைக் தட். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல தான் பெரிய அச்சீவ்மெண்டா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டுவர்ட்ஸ் தட் இன்னைக்கு இந்த மீட்ல சொல்லியிருக்காங்க 20 days ஃபார் அப்ரூவல். 20 days கழிச்சு வரலன்னா டீம்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ், யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ராஜெக்ட். நாங்க தூங்கிட்டோம்னாலும் டீம்ட் அப்ரூவல் ஸ்டேட்டஸ். இது எங்கேருந்து வருது? முன்னாடி ஆந்திரால இந்த ஸ்கீம் இருந்தது. பயங்கரமா அட்ராக்ட் பண்ணாரு சந்திரபாபு நாயுடு இருக்கும் பொழுது, யூனிஃபைடு ஸ்டேட்டா இருக்கும் பொழுது இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபாலோட் பை தெலுங்கானாவும் அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, இந்த மாதிரி டீம்டு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னா, இப்ப இதெல்லாம் தான் இன்வெஸ்டர் கான்பிடன்ஸ். இப்ப ஏன் குளோபலா நடத்தல, ஏன் ஒரு பெரிய ப்ரோக்ராமா நடத்தலைன்னா, இந்த ஃபவுண்டேஷன் இப்ப போட்டாச்சு. இப்ப நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை கொண்டு வரேன்னா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் வரும். இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸே வெளியே போகாம இருக்கிறதுக்கு எஸ், அதுவும் ஒரு கண்ணோட்டம் தான். ஸோ அதை குவிக்கா பண்ணி கொடுப்போம். ஓகே, என்ன அப்ரூவல் வேணுமோ அதை நாங்க இமீடியட்டா கொடுக்குறோம். எந்த இதுவும் இல்லை. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம்னு சொல்லியாச்சு. அதை நிதர்சனமா காட்டுறதுக்கு இந்த 20 days விண்டோ அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எல்லா இன்வெஸ்டர்ஸ் மீட்டுமே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் ஒரு 60 to 70% தான் மெச்சூர் ஆகும். அது எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்பொழுது 90% மெச்சூர் ஆகும். எதனால அப்படின்னாக்கா, குவிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதான் ரெவென்யூ வரும். இப்ப நான் ஜிஎஸ்டி வருவாய் ஈட்டுறேன், எஸ்ஜிஎஸ்டி எனக்கு எப்படி வரும்? லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இமீடியட் வந்தாதான் நடக்கும். அதனால்தான் இன்னைக்கு 3000 கோடிக்கு அடிக்கல் நாட்டு விழா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அந்த பிளாட்ஃபார்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எந்த பியூரோக்ரஸியும் ரெட் டேபிசமும் இருக்காது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ராமசேஷன், அந்த பாயிண்ட் எனக்கு புரியுது. ஆனா சுகுணா திவாகருடைய பார்வையிலிருந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எழுப்ப விரும்புறேன். சுகுணா திவாகர் உங்களுக்கு முன்பு அத நான் சொல்றேன். அதாவது கேபிட்டல் ரொம்ப கம்மியா இருக்கு, இவங்க எப்படி புரிந்துணர்வு கொண்டு வருவாங்க? அதானே? அதேதான் சார். அதாவது ஒரு கேபிட்டல் பேஸ் எப்பொழுதுமே இந்த டெக் கம்பெனிஸ் இதெல்லாமே ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, ஏஐல இருக்காங்கிறதே ஒரு பெரிய இது. இப்ப ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா உள்ள வரும்பொழுது இவன்கிட்ட பெரிய கேபிட்டல் இருந்தா இவனே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிடுவானே. சோ இந்த மாதிரி டெக்னாலஜி இன்டென்சிவ் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு வேல்யூவேஷனை கொடுத்து அந்த இன்வெஸ்டர் இறக்குவாங்க. இதனால நீங்க அதை சந்தேகப்பட வேண்டாம், 11 lakh தான் கேபிட்டல் பேஸ் இருக்குன்னு. அவன் வரும்போது கேபிட்டல் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். எப்படி அட்ராக்ட் பண்றாங்கன்னா, டெக்னாலஜி வைஸ் அட்ராக்ட் பண்றாங்க, நாட் பினான்சியலி. பினான்சியலி வீக்கா இருக்கிறதுனால தான் அவன் வெளியில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. மாறாக இன்னொரு கருத்து கூட சொன்னாரு, ஒரு சிங்கிள் ரூம்ல இருக்கு இந்த கம்பெனி அப்படின்னாரு. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்க சிங்கிள் ரூம் கம்பெனிஸா தான் இருக்கும், ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் அட்ரஸ் அப்படிதான் இருக்கும்.
when there is a factory establishment அது ஒரு பெரிய லெவல்ல வரும். இன்னொரு பார்வையும் கூட முன்வைத்தார். தேசிய அளவுல மத்திய அரசு முதலீடுகளை ஈர்ப்பதை விட அதிக தொகைக்கு மாநில அரசு ஈர்ப்பதா சொல்லி இருக்கிறாங்க. அதுவே எப்படிங்க சாத்தியம்? மத்திய அரசால முடியாதது மாநில அரசால முடியுமான்ற ஒரு பார்வையும் சுகுணா திவாகர் முன் வச்சார்லே, அது சரிதானா, நியாயம் தானா? அதாவது அது இப்ப இருக்கிற ஷார்ட் டேர்ம் ஸ்பெக்ட்ரம்ல எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு, எஃபிஐ எவ்வளவு வெளியே போச்சு, எஃபிஐ எவ்வளவு வெளியே போச்சு, எஃப்டிஐ எவ்வளவு உள்ள வருதுங்கிற கம்பேரிசன் வச்சு சொல்றாரு. இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. இட் இஸ் ஒன்லி அன் எம்ஓயு ஸ்டேஜ். சோ இத ஓவர்டேக் பண்ண முடியுமானா எஸ் பாசிபிள். அங்க இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வேரியஸ் ஸ்டேட்ஸ்க்கு ஒரு எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்துக்கு போறாங்க. அங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு சைன் பண்ணிட்டு வராங்க. ஃபுல்லா வந்துருச்சா, வரதுக்கு டைம் ஆகும். சோ இந்த கம்பேரிசன் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எம்ஓயு இது ஒரு ராங் கம்பேரிசன். எம்ஓயு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே வி வில் செட் அப் திஸ் இண்டஸ்ட்ரி, நீங்க என்னென்ன சாஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன வெய்வர் கொடுக்குறீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, இவ்வளவுதான் எம்ஓயு. இந்த எம்ஓயுக்கு பியாண்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஜெக்ஷன் எல்லாம் எவ்வளவு வருஷத்துல வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். 1,00,000 பேர் எம்ப்ளாய்மெண்ட்னா உடனடியா நடக்குமா இல்ல ஒரு 5 இயர் பீரியடா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். டீப்பா இன்டெப்தா ஸ்டடி பண்ணாதான் அது புரியும். சரி, நான் முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். ராமகிருஷ்ணன் சார், சார் இது அதான் எல்லாமே இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்ட், ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் சாலிட் இண்டஸ்ட்ரியல் growth. இந்த இண்டஸ்ட்ரியல் growth வந்தாதான் டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், செல்ஃப் சஸ்டெய்னிங் ரெவென்யூ இன்கமும் கொண்டு வர முடியும். மாறாக நீங்க பேசாம மெத்தனமா இருந்தீங்கன்னா இந்த 100 நாளைக்குள்ளார எவ்வளவு கொண்டு வராங்க, இதே ஒரு டால் ஆர்டர் தான். அந்த 67,000 crores டால் ஆர்டர் தான். அந்த 67,000 crores எவ்வளவு மெச்சூர் ஆகுதுன்னு பார்ப்போம், எவ்வளவு பேர் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய் ஆறாங்க. இதுதானே ஆப்ஜெக்டிவ். இந்த ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு கிவ் டைம். நாளைக்கே ஓவர் நைட் இதெல்லாம் சார் எந்த தொழில் முதலீடும் 1000 கோடியோ 10,000 கோடியோ எவ்வளவு வச்சாலும் there will be a time span for investment. முதல்ல 2,000 கோடி போடுவாங்க முதல் வருஷம், அடுத்த 2 வருஷம் கழிச்சு 2,000 கோடி போடுவாங்க, 5 வருஷத்துல 10,000 கோடி. இப்படிதான் எம்ஓயு சைன் ஆகுது. இந்த 10,000 கோடிங்கிறது நீங்க நம்பரை அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. பட் இந்த ப்ரோக்ரெசிவா தான் எனி இன்வெஸ்ட்மெண்ட் வில் டேக் பிளேஸ். அன்லெஸ் ஃபுல் ஃபிளெஜ்டு நியூ ஃபேக்டரி கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா என்டையர் 10,000 கோடியும் ஒரு 8,000 கோடி செலவழிச்சிருவாங்க. அண்ட் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 6 months 9 monthsலயோ டெஃபினட்டா நடக்கும். சோ இது ஒன்ன தாக்கம் வருங்காலத்துல தான் தெரியும். யூ ஹேவ் டு கிவ் டைம் ஃபார் தி கவர்மெண்ட் டு பிரீத். அதை கொடுங்க. ரெண்டாவது இது என்ன மெச்சூரிட்டி லெவல் வருது, எப்படி மெச்சூர் பண்ணி எப்படி அவங்களுக்கு இன்னும் ஃபர்தரா ஹேண்ட் ஹோல்ட் பண்றாங்க. நீங்க நான் ஃபெசிலிட்டேஷன் மாத்திரம் இல்ல, ஐ ஹாவ் டு ஹேண்ட் ஹோல்ட் தீஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களுக்கு ஏதாவது ஒரு கிரட்ஜ், சார் அங்க ஃபீடர் இல்ல, டபுள் ஃபீடர் இல்ல, அடிக்கடி பவர் ட்ரிப் ஆகுது, அதை உடனே போட்டு கொடுக்கறாப்புல ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். அப்பதான் இந்த இண்டஸ்ட்ரியல் growth நடக்கும். சஸ்டெயின்டு இண்டஸ்ட்ரியல் growthக்கு இதுதான் வழி. அண்ட் ஃபவுண்டேஷன் ஹஸ் பீன் லேட் டுடே.